ஆராதிக்க வந்தோம், கூற வந்தோம் யெகோவா தேவனையே. ஸ்துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம்,
105 முதல் 112 வரை ஜெரமியா சுவிசேஷம். பக்கம் 74. சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது. ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டு இருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. என் இருதயத்தை சாய்க்கிறேன். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை வருவதாக. ஒரு நாள் கூட அவருடைய பரிசுத்த சமூகத்தில் நமக்கு ஒருமிச்சு கூட நம் தேவனாய் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நல்ல வேலைகளுக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்று உள்ளது. அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நமக்கு 119 சங்கீதம் 105 முதல் 112 வரை வாசித்திருக்கிறோம். ഈ സംഗീതം വളരെ വിലപ്പെട്ട ഒരു സംഗീതമാണ്. ഇതൊരു നീളമുള്ള സംഗീതം இல்லையா? எத்தனை வசனம் இருக்கு தெரியுமா? பார்த்துக்கோங்க, பார்க்காம சொன்னீங்க தவறு வரும். 176 பார்க்காம சொல்லிட்டியம்மா? பார்க்காம சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இது ஒரு 80 வயசு அம்மா மனப்பாடமா சொன்னாங்க. கேரளாவில் 80 வயசு உள்ள 50 வயசுலேயே இப்போ ஓர்மை யாவும் இல்லை. 80 வயசுல நம்ம எப்படி இருக்கும்? இதுல ஒரு வசனம் போல தவறாம சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஞாபக சக்தி ஆண்டு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். சரி, இன்னைக்குள்ள வசனம் காலையில் படிச்சீங்களா? இப்ப படிச்சிட்டீங்க. இதானா? நேற்றைக்குள்ள சொல்லுங்களா, கேட்கட்டும். நேற்றைக்குள்ள சொல்லுங்க. இன்னைக்குள்ள சொல்லிருக்கணும் தெரியாது. நான் நேற்றுக்குள்ள கேட்டேன். எத்தனை வசனம் பார்க்கணும் இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப இங்கே நேற்றுக்கு மாலையில் ஒரு சகோதரி கோழிக்கோடு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. பாஸ்டர், இந்த வாரம் முழுவதும் நீங்க அனுப்பின வசனம் என் உயிரா இருந்துச்சு, எனக்கு ஜீவனா இருந்துச்சு. என்னுடைய நிலைமை தெரிஞ்சு கொண்டு அது தக்க வச்சனமாக எனக்கு கிடைச்சது. வளர எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குன்னு சொல்லி போட்டாங்க. நீங்க முந்தாள் வசனம் வாசிக்கல, இப்போ ஒரு வாரத்துக்கு கேட்ட சொல்லிட்டு போறீங்க. 119 போட்டவங்களுக்கு தெரியாதுல்ல.
அப்போ அவங்களுக்கு இந்த போன சண்டே முதல் சாட்டர்டே வரை உள்ள இல்லைங்க சனிக்கிழமை வரை, ஞாயிற்றுக்கிழமை இந்த சனிக்கிழமை வரையும் அது என்னை ஒரு நாளும் பலப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ தான் நினச்சேன், இந்த குரூப்பில் நீ ஏசிசி குரூப்பில் போடக்கூடாதுன்ட்டு. ஓரண்டம் சரியாக படிக்க மாட்டேங்கிறீங்க. கோழிக்கோடு சகோதரிக்கு கிடைச்சது, அவங்க சந்தோஷப்பட்டு அவங்க அதில் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. என்னை தொட்டது பாஸ்டர் எனக்கு ஒரு விடுதலையாக இருந்துச்சு. எல்லா நாளும் குரூப்பில் போடுறோம், கொச்சு உதவிச்சிட மாறிக்கு போலும் தெரியாது. என்ன வசனம் போட்டார், இடைக்கு படிப்பாங்க, இடைக்கு படிக்க மாட்டாங்க. அதுதான் நீங்களும் செய்றீங்க. நம்ம சபையோட நிலைமை அதுதான். என்ன பலர் பல நாடுகளிலும் அவரோடு இடப்பட்டதை குறித்து கேட்கும்போது பின்னே இது செய்யணும் வாஞ்சம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதான் இன்னைக்கு ராத்திரியில் சிந்திச்சேன். நேற்றைக்கு ஒரு மரண வீட்டு போயிருக்கு. நான் முன்னாடி சர்ச்சில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷம் ஆயிடுச்சங்க மாறிட்டு. அதுக்கு முன்னாடி 3 வருஷம் அங்கே இருந்தோம். அந்த சர்ச்சில் இருக்கும்போது தான் முத ஊரோடு தேசத்தோடு பிரசங்கம் ஆரம்பிச்சு. எல்லா நாளும் காலையில் 5 மணிக்கு ஒரு பாட்டு ரெக்கார்டு பண்ணுவோம், பின்ன ஒரு பிரசங்கம். அது பைபிள் தொடர்ச்சியாக ஒரு அற்ற முதல் புதிய ஏற்பாட்டிலோ ஏதோ ஆர்டர் நடத்துகிறாரோ அதனுசரித்து ஓர பாகங்கள் படிச்சுக்கிட்டே. அது വലിയ ஆசீர்வாதமாக இருந்துச்சு. என்னைக்கா ஒரு போயிட்டு வைக்காமல் இருந்தால் பலரும் இப்போ என்ன பாஸ்டர் உங்கள் விசுவாசத்தில் பாஸ்டர் காலில் மைக்கு வச்சு பிரசங்கம் வைக்க சொல்லுங்க. அதை கேட்டு தான் நாங்கள் எழுதிட்டு வரோம். இன்னைக்கு வைக்கல, நாங்கள் நேரம் வரல 5 மணி ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தோம். பின்ன பார்த்தா சூரியன் வந்துச்சு. அது கேட்கறது எங்களுக்கு வேலைக்கு போகிறது வழியும் உபகாரமாய் இருக்கணும். ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு அப்புறத்து போய் இது கேட்கும். அந்த காரணம் மலம் மேல் இருக்கு சர்ச்சு. அதுகொண்டு அந்த அடுத்த மலையில் உள்ளவங்களுக்கு கேட்கும். വളരെ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. അതുകൊണ്ട് அது பொண்ணே கேரளாவில் எல்லா சர்ச்சுகளுக்கு அப்புறம் இந்த சர்ச்சுக்கெல்லாம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். தமிழ்நாட்டு வந்தப்போ புதிய வேலை ஆரம்பித்ததுனால சர்ச்சு இல்லை. கோயம்புத்தூரில் வந்தப்போ சர்ச்சு இல்லை, புதிய வேலை. அப்போ அதுகொண்டு என்ன நடந்துச்சு, பிரசங்கம் நின்று போச்சு. நின்று போகப்போ மைக்கெல்லாம் வேற பாஸ்டருக்கு விலைக்கு வித்துட்டு துச்சமான பைசா சுவிசேஷத்துக்கு அவங்க உயர்படுத்துன்னு சொன்ன உடனே போட்டோம். அது கர்த்தருடைய வேலைக்கு தானே சொல்லி சும்மா கொடுக்கக்கூடாது. சும்மா கொடுத்த ஒரு வேலை இருக்குது, அதில் ஒரு அப்போ தான் துறத்தை பார்ப்பாங்க என்று சொல்லி துச்சமான விலை கொடுத்து அவங்க அதை உபயோகிச்ச ஆரம்பிச்சு. ஆண்டவருக்கு கேரளாவுக்கே திருப்பி கொடுத்துட்டு பின்ன கொடைக்கானல் வச்சுதான் ஊழியத்திலேக்கு இறங்குச்சு. அது பிரசங்கம் பண்ணி போட்ட குறைச்சு இருக்கு. அது நல்ல பாஸ்டர் காலில் செய்யுங்க. நான் ஏன்னா எல்லாரும் அத்தனை தாழ்ப்பிப்பட மாட்டாங்க, நிறைய பிரசங்கம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, பலர் பிரசங்கிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ வசனம் போடாது. அங்கே ஆரம்பிச்சது வரை 10-11 வருஷம் ஆகுது. காலையில் வசனம் எல்லாருக்கும் போட்டு விடுவேன், குரூப்பிலேக்கும் போட்டு விடுவோம்.
ஆண்டவர் சித்தம் லோகத்தில் பல ராஜ்யங்களுக்கும் இந்த வசனம் போகுது. சோதரம் நேரத்தை ஒரு பாஸ்டர் டீமில் போய்கிட்டு ஒரு 400 பாஸ்டர், பல இடங்களில் உள்ள பாஸ்டர்ஸ் எல்லாம் கூட பல ராஜ்யங்களும் பாஸ்டர் அது டீமில் இருக்காங்க. இப்போ அந்த பாஸ்டர் அது அவர் நான் போடுவார் அவர் தான் போடுவார். என்னுடைய வசனம் அவருக்கு போட்டு விடுவார், அவர் போட்டு விடுவார். இப்போ அதில் அவர் எடுக்கலை. அந்த குரூப்பும் எப்பவும் அவருக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் போச்சு. அதனால் பல ராஜ்யங்கள் போகி பலருக்கும் இது ஆஸ்வாசமாக இருக்கிறதுன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். இது தேவனுடைய வச்சனம். தேவ வச்சனம் அதிகாலையில் நம்ம மொபைலில் வருவது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். வேற எல்லாமும் வருது, அதனை காட்டு முன்பே கர்த்தருடைய வேதம் வருவது ஆசீர்வாதம். அதை கண்ணோக்கி பார்த்தது இருதயத்தில் ஏற்றுக்கொள்வது பயங்கர ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். കോഴിക്കോട്ടുകാർക്കല്ലേ ഞങ്ങൾക്ക് അത് പ്രയോജനമില്ല പാസ്റ്റർ. കോഴിക്കോട്ടുകാർക്ക് പ്രയോജനം ഇല്ല. പണ്ട് ഒരിക്കൽ കോഴഞ്ചേരിക്കാർ കൊരിന്ത്യർക്ക് എഴുതിയ ലേഖന കോഴഞ്ചേരിക്കാർക്ക് ഞങ്ങൾക്ക് എതുക്ക്? കൊരിന്ത്യർക്ക് എഴുതിയ ലേഖന കോഴഞ്ചേരിക്കാർക്ക് വേണ്ട, எங்களுக்கு எதுக்கு? அப்போ அதுபோல் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உள்ள தொடாது. நேற்றுக்கு நைட்டில் பஸ்ஸில் வச்ச பார்த்தெങ്കിലും நைட்டில் പിന്നെ மறுபடி கொடுத்தேன். இன்னைக்கு பஸ்ஸில் வருது, நான் எனக்கு மறுபடி கொடுக்கல, பல கொடுக்கல, 10 மறுபடி. ഓരോ നാളും ജപിച്ച് ஆண்டவர் உள்ளத்தில் இடப்படும் வசனம் ஜனத்துக்கு வேண்டி இந்த அன்னைக்கு உள்ள வசனத்தை ஆகப்பான்னு கேட்டு வாங்கி போடுறதுனால உங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லைங்கிலும் பலருக்கு பிரயோஜனம் வரும். சிலപ്പോൾ பிரயோஜனம் இல்லை, கொஞ்சம் பார்க்காம நம்ம கட் பண்ணிடுவேன், விட்டுருவேன். எனக்கு காரணம் அவங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லை, அதான் கட் பண்ணிடுவேன். அதனால் பார்க்க மாட்டேங்கிறாங்க, கட் பண்ணி விட்டுருவேன். அதான் பார்க்குறதுக்கு குரூப் எஸ்எஸ்சி குரூப்பை கூட கட் பண்ணி விட்டுலான்னு பார்க்குறேன். ஏன்னா பலரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, கேட்க மாட்டேங்கிறீங்க, அது வர தியானிக்க மாட்டேங்கிறீங்க. இது கர்த்தருடைய வேதம். அதுக்கு முக்கியம் கொடுக்காம கால் எழுத உடனே அதை படிக்காம நான் வேற என்ன செய்ய போறேன்? இல்லை ஜான்சி படிப்பியா? கால் எழுத வேதம் படிப்பியா? அப்ப அது வசனம் என்ன சொல்லு பாருங்க. உம்முடைய வசனம் என் காலுகளுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. வேற எல்லாத்தையும் காட்டிலும் எத்தனையோ பாட்டு பாடு, எத்தனையோ பிரசங்கிக்கிறாங்க, எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு மனுஷனை ரூபாந்தரப்படுத்த நமக்கு உதவியா இருக்கிறது கர்த்தருடைய வேதம் தான். வேத வசனம் தான் ஒரு மனுஷனை மாற்ற வருது. பிரைஸ் தி லார்ட். அதுகொண்டு வசனம் படிப்பதில் உற்சாகமா இருக்கணும். சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் ஆரம்பத்தில் சொல்லி தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். வெளிப்படுத்தின விஷயம் 1:3 சொல்லுது, தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர், கேட்கிறவர், கை கொள்ளுகிறவர் பாக்கியவான். அப்ப அங்கனே உள்ள பாக்கியபரமா இருக்கிற ஒண்ணுதான் கர்த்தருடைய வேதம். அவளுக்கு காப்பி குடிப்பீங்களோ இல்லைன்னு எனக்கு தெரியாது. வேத வாசிப்பதில், கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பதில் முடக்க வருத்தவே கூடாது. என்னெல்லாம் முடக்கியாலும் இது முடக்கக்கூடாது.
நீங்கள் முடக்காமல் இருக்கத்தான் நிறைய வாசிக்காட்டலும் கொஞ்சமாக தான் போடுறோம். 4 வசனத்தில் 3 வசனம் போடுறோம். ஒரு அதிகாரமே போடலை. அப்போ அது வாசித்து தியானிச்சு ஜெபிச்சு அதில் பலம் பிராபிச்சு போனால் ஒரு ஆசீர்வாதமாக இது. பண்ட முருகன் சொன்ன அவள் ஒரு கிலோ இன்னைக்கு எனக்கு என்னோட நான் ஏது விஷயம் பாரப்பட்டிருந்தனோ அதுக்குள்ள மறுபடியும் காலையில் எனக்கு வசனம் கிடைச்சிருக்கு. என்ன படிக்கிறான்னு தெரியல. அன்னைக்கு படித்தாரு மறுபடியும் வந்துருச்சு. டெய்லி படித்தா டெய்லி மறுபடி தான் நமக்கு கொடுக்குறாரு. டெய்லி தேவன் நம்மோட பேசுறது தான் தேவ வச்சனம். காரணம் இது உயிர். கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அடுத்து சொல்லுங்களேன், பார்த்தா தான் தெரியும். அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதி தேவனோடு இருந்தா பின்னே 2வது வந்துருச்சு. அடுத்து பார்த்தா தான் தெரியும். சகலவும் அவர் முகாந்திரம் உளவாயிற்று உண்டாயிற்று. உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அவரில் ஜீவன் உண்டாயிருந்தது. ஜீவன் மனுஷருக்கு வெளிச்சமாய் ஒளியாயிருந்தது. அப்ப கர்த்தருடைய வேதம் மனுஷருக்கு ஒளியாக வெளிச்சமாக. ஆண்டவருக்கு சோதரம். அப்போ இருட்டில் நடக்கிற ஒரு వ్యక్తిக்கு தான் வெளிச்சமே. அப்ப இருட்டில் நடக்கிறவர்களா இருக்கிறோம். நமக்கு வெளிச்சம் அவசியம். 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டிருக்குதான். நீங்களோ பார்க்க சொல்ல முடியுமா? அந்தகாரத்தில் இருக்கிற நாம் ஒருத்தர். அப்ப ஆச்சரியமான ஒளி இடத்துக்கு வரணும். உங்களுடைய வசன காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஆண்டவருக்கு சோதரம். அப்ப மறுபூமி யாத்திரை இருக்கிறது ஒரு அந்தகாரம். அந்தகார இந்த யாத்திரையிலே வெளிச்சம் வேணும். வெளிச்சம் இல்லாத உள்ள பிரயாணம் வீழ சாத்தியது கூட இருக்கு. வீணு போவோம் வெளிச்சம் இல்லாம போனா. வெளிச்சம் இல்லாம போன வீழம். கல்லு தொட்டும் முள்ளு கொத்தும். இப்ப வெளிச்சம் வேணும். வெளிச்சம் நமக்கு വളരെ ആവശ്യമാണ്. ഈ മരുഭൂമി പ്രയാണം, ഈ പരലോക പ്രയാണத்துக்கு ആവശ്യമായത് വെളിച്ചം. കന്യകമാർ പുറപ്പെട്ടു പോലാണ് വിളക്കും എടുത്ത് എണ്ണയും എടുത്ത് പുറപ്പെട്ടാங்க. വിളക്ക് വസനവും എണ്ണ പരിശുദ്ധ ആവിയാണ്. அப்போ இந்த விளக்க தெளிக்க பரிசுத்தாவி எண்ணெயோட சேர்ந்து. அப்ப இந்த வசனம் நம்மளில் பிரகாசிக்க, அது உள்ளில் கிரியை செய்ய, நாம் வெளிச்சத்தில் நடக்க ஆவியானோட உதவி. இப்ப ரெண்டும் சேர்ந்து வரும்போது அது நம்ம உள்ளல பிரகாசப்படுத்தி கொண்டு. ஏங்க எங்கேயாவது ஒரு ஆள் வெளிச்சம் அடிச்சுட்டு போறதல்ல, ஒவ்வொருத்தருக்கும் வெளிச்சம் வேணும். அப்பாவுக்கு வெளிச்சம் இருக்கு, எனக்கு இல்லாட்ட பாரு அப்பா வெளிச்சம் போகவே முடியாது. அம்மாவுக்கு இருக்கிறதுனால நானும் கூட போயிடுவேன், முடியாது.
கீழே விழுந்துருவீங்க. அவருக்கு வெளிச்சம். 10 பேர் புறப்பட்டப்போ 10 பேர் வெளிச்சம் எடுத்தாங்க. ஆக 10 பேர் இருக்காங்க. 10 பேர் விளக்கு தெளிச்சாங்க. அப்போ இந்த வசனம் என்ன? வெளிச்சம், தீபம் பரிசுத்தாவியானவர்களுடைய எண்ணெய் ஒழிச்சு கத்திக்கிட்டே இருக்கணும். இந்த வெளிச்சத்தில் போனாதான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். இந்த வெளிச்சம் கூடாத போனா இருட்டில் அகப்பட்டுருவோம், கல்லு தட்டிக்கு விழுந்துருவோம், முள்ளு குத்திரும், முன்னாடி போக முடியாது. அப்ப அதுகொண்டு வெளிச்சம் நமக்கு வளர அவசியம். ஆண்டவருக்கு சோதனை. சதிர்ச வாக்கிய நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வெளிச்சம், போதக சிற்றை ஜீவ வழி. கட்டளை வேதம்தான் வெளிச்சம். நாம் ஓரோ நாளும் நம் வாழ்க்கையை பரிசோதிக்கிறது வேத பிரகாரம். இது முகம் நோக்குற கண்ணாடி. இது முகம் நோக்குற கண்ணாடி. நேற்றுக்கு மத்தியானம் சாப்பிட்டு டிஷ்யூ பேப்பர் தொடச்சிட்டு பட்டுன்னு போறதுக்கு ஒரு ஆளை பார்க்க போலாமா? அங்க இருந்து பெரிய பாஸ்டர் தான், முகத்துல இருக்கு பார்த்துட்டு போ. தொடச்சிட்டு பின்ன கண்ணாடி போய் ஒன்று செக் பண்ணி தான் போனேன். காரணம் என்ன? இருந்த டிஷ்யூ பேப்பரா என்னால ஒரு அழுக்கு தான் அது. அவன் முகம் நோக்கிற வாழ்க்கை என்ன? இப்பிரயாணத்தில வாழ்க்கையை பார்க்கிறதா கர்த்தருடைய வேதம். முகம் நோக்கிற கண்ணாடி. இந்த கண்ணாடி கூட பரிசோதிச்சுட்டு வேணும் புறத்தேக்கு இறங்க. சும்மா எழுந்தேட்ட உடனே பல்லு தேய்க்காது, முகம் கழுகாது போகிறது, சின்ன பிள்ளைக்கு போறது போல. நாட்டுக்கார ஊருக்காரில் வச்சுவாங்க பாரு, பல்லு தேய்க்காத முகங்களை வந்துருக்கு. ஒரு மகான் சொல்றாரு, மகான் நான் சொல்றேன், ஒரு பைத்தியக்காரன். ஏடா ஆனை இந்த இடத்துல பல்லு தேய்ச்சி தெரியுமா? அது இப்போ முகம் கழிச்சு. இப்போ நான் கழிச்சு என்ன காரியம்? ஆனை செய்யாத காரியம் കൊച്ചു മനുഷ്യൻ ഞാൻ ചെയ്യണമാ. അങ്ങനെയുള്ള ബുദ്ധിമാന്മാർ இருக்காங்க. அது சரியானதல்ல. முகம் பார்த்து கடி சுத்தம் செய்யும். இந்த வசனம் பாறையை உடைக்கிற சுற்றில் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் பாறையை உடைக்கிற சுற்றில். அப்போ கல்லு போல இருக்கிற இருதயத்தை உடைச்சு மெழுகு போல ஆக்கிற ஒன்றுதான் கர்த்தருடைய வேதம். ஆப்பிரிக்கையில மனுஷரை தின்னவர் தான், மனுஷரை நரபோச்சிகள். അവിടെ ഭക്തിയിൽ സുവിശേഷമാ പോന അല്ലെങ്കിൽ அவங்க போன வெள்ளக்காரெல்லாம் பிடிச்சு தின்றுவாங்க. ഒരിക്കലും ഒരു ஊழியக்காரர் போனாரு, நேரத்தை பிடிச்சுட்டு இருக்காங்க பலரையும். அவர் ஜெபிச்சு தெய்வ வச்சனமா அவனோட வச்சனம் பேசி அவரை மானசாந்திரத்திലേക്ക് வந்தாச்சு. மானசாந்திரப்பட்டப்போ சொல்றாப்பல கொண்டு காமிச்சான். நிறைய எலும்பு கூடுகளும் தலைமண்டைகளும் கிடக்கு. இதுல என்னது கேட்டாப்புல, ഞാൻ രക്ഷി இன்னைக்கு இயேசு ஏற்றுக்கொள்ளாம இருந்தோம்னா நீயும் களத்தில் வெந்துக்கிட்டு இருப்ப, ஒன்றையும் சாப்பிட்ருப்ப. நீ வசனம் உள்ள வந்துடுச்சு. இப்போ கல்
இப்போ உருகி போச்சு, மெழுகாயிருச்சு. அப்ப பாறையை உடைக்கிற சுற்றில் கர்த்தருடைய வேதம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பின்ன கருக்குள்ள பட்டயம், இருவாய்த்தல மூர்ச்சை உள்ளது, அதை 2 பாகம் வெட்டும். கேட்கிற அறிவு வெட்டும், பிரசங்கிற வெட்டும். இல்லையா? விடுமா? இப்போ ஒரு விரல உங்களை சூண்டி காணிக்க 3 விரல் செய்யுது. ஒரு விரல உங்களை சூண்டி சொல்லும் போது மற்ற 3 விரல் செய்யுது. ஒண்ணுதான் சூண்டு, 3 எனக்கு தான் சொல்லுது. அது கொண்டு இது கருக்குள்ள பட்டயம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, எல்லாம் விட்டுட்டு பட்டயம் வாங்க சொன்னார். புரியாத இருக்கிற சீசர்னா இங்க ஒரு பட்டயம் இருக்கு ஆண்டவர், நாங்க சரி அது போ. ஒருத்தர் பட்டயம் இருக்கு. ஆண்டவருக்கு சோதனை. அப்போ பேதுரு சொன்னாரு, இத வசனம் என்ன? வசனம் என்ன? பால். இப்பதானே வாசித்தோம், அதுக்கு போயிருச்சா? என்னமா அது இங்க இல்ல. பால், பால் யாரு கொடுக்குறோம்? பால் யாரு கொடுக்குறீங்க? குழந்தைகளுக்கு. உங்களுக்கு பால் வேணுமா? இப்போதும் பால் குடிக்கிற வயசா இருக்கீங்க குழந்தைகள். அதான் நேற்றுக்கு சொன்ன, இன்னைக்கு மறந்துடுவீங்களே. சின்ன குழந்தை இப்ப தானே பால் குடிச்சிட்டு பின்னையும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பின்னையும் பால் சுவைக்கும். நீ இப்பதானே குடிச்ச, அப்ப குடிக்க. நீ குடிச்ச பால் தான் கட்டில் வேலை இருக்குது சொன்ன அப்புறம்தான் உள்ளே மறந்துடுது. பின்ன சொல்லப்பட்டிருக்கு, இது ஜீவ அப்பம். யோகனான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இது ஜீவன் அப்பம். நான் கொடுக்கிறத புசிக்கிறவர்களோ நித்திய ஜீவனை அடைவார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்ப கர்த்தருடைய வேத ஜீவ புஸ்தகம், இது ஜீவ அப்பம். நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப என்னெல்லாம் சொன்ன யாருக்கா? கர்த்தருடைய வேதம் தீபம், வெளிச்சம், பின்ன சுட்டிகா, வாழை, கருக்குள்ள பட்டயம், பின்ன பால், அப்பம். இதையும் சொல்லணுமா? இது எப்போ யாருக்கு அப்புறம் தெரியல, நாளைக்கு கேட்ட சொல்லிடுவா. இன்னைக்கு சாயந்தரம் கூட்டத்தில் சொல்லணும், கேட்கணும் வச்சிருக்கேன். அப்போ கர்த்தருடைய வேதம் என்ற கால் தீபம். ராத்திரில இந்த வசனம் இடப்பட்டுட்டு போய் படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் சொல்ல, ஆண்டவர் பகல்லாம் கால் 4 மணிக்கு எழுந்து போயிட்டேன், ராத்திரி இப்போ தான் கொஞ்சம் படுக்க வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் படுத்துட்டு போறேன். 4 மணிக்கு எழுந்திருச்சுக்கிறேன். போனக்கிட்டே இருக்கு. என்ன செய்ய? கடைசியில் ஒரு 12 மணி வரை நாங்கள் 2 பேரும் யுத்தம் பண்ணோம். நான் கொஞ்ச நேரம் படுத்து தான் போகணும், கொஞ்சம் படுத்துட்டா போகணும். பின்னே சரி இனி உறக்க வர மாட்டேங்குது, எழுதிட்டு போகலாம் பார்த்தா பின்ன உறக்க வந்துருச்சு. பின்ன 3:45 ஆகும். 4 மணிக்கு அலாரம் வச்சிருக்கேன், உணர்த்தியாச்சு. பின்ன படிக்க இருக்கும். கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வேதம் காலுக்கு தீபமும். இந்த ஒரு வசனம் காலையில் அண்ணல் நேற்று சாயந்தரம் போட்டுக்கிட்டே இருக்கு.
கர்த்தருடைய வேதத்துக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் இதான். இருண்ட லோகத்தில் நமக்கு உதவியா இருக்கிறது கர்த்தருடைய வேதம். இம்மருவும் பிரயாணத்தில் நமக்கு சகாயம் இருக்கிறதுடைய வேதம். பழைய நிலை இஸ்ரவேல் மறுபூமியில மன்னா சாப்பிட்டாங்க. நாம் ஜீவ மன்னா சாப்பிட்றோம். அவங்க சாப்பிட்டது அழிந்து போன மன்னா. நாம சாப்பிட்றதோ நித்திய ஜீவன் கொடுக்கிற மன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நித்திய ஜீவன் கொடுக்கிற மன்னா நான் சாப்பிடணும், வயிறு நிறைய சாப்பிடணும். அதான் 1 சங்கீதம் சொல்லிட்டான், கர்த்தருடைய வேதத்து மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருப்பது பாக்கியவான். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும் சொல்லுங்க? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கை உறுதி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்று கூட அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தருடைய வேதம் காலுக்கு தீபம். நாம் நடப்பு சரியாவதற்கும் அபகடத்தில் அகப்படாமல் இருப்பதற்கும் இருட்டில் நமக்கு உதவியா இருக்கிறது. நாம் பார்க்கிற உலகம் என்னது? அந்தகாரம் உள்ளது. அந்தகாரத்தில் இருந்து நம்மை அற்புத வெளிச்சத்திലേക്ക് அழைச்சிருக்கிறார். இது அந்தகாரம் உள்ளது. இது சாத்தானோட அடிமை கிடக்கும். மூட நம்பிக்கை கொண்டு மூடி கிடக்குது. விக்கிரக ஆராதனைகள், பிம்ப ஆராதனைகள், மனுஷ ஆராதனைகள், மரத்தையும் செடியும் கொடியும் ஆராதனைகள் இங்கே மூடி கிடக்கு. அந்தகாரம் மூடி கிடக்கு. அதில் வெளிச்சத்தில் நடக்க வசனம் வேணும். இந்த வசனம் உள்ளதா தான் நாம் வெளிச்சத்தில் நடக்க முடியும். இது உள்ள இல்லாட்ட நம்மளும் அந்தகாரத்தில் அகப்பட்டு போவோம். இருட்டு நம்ம வெளியே களையும். அதாவது 1 பேதுரு 5 சொல்றாரு பேதுரு, சாத்தானோ யாரை விழுங்கணும் என்று வகை தேடி எப்படி திட்டினான்? கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல விழுகிறதுக்கு. அப்ப அது கொண்டு அவன் கையில் அகப்படாம இருக்கணும்னா வசனம் வேணும். இயேசு ஆண்டவர் பிசாசின் பரிசோதனையை எப்படி ஜெயிச்சாரு? வசனம் கொண்டுதான். வசனம் இல்லாம கிறிஸ்திய வாழ்க்கை சரியாகாது. 1 கேட்கணும், 2 வாசிக்கணும், 3 அதை கை கொள்ளணும். தீர்க்க தரிசனத்தில் ஒன்று போலும் ஒளிந்து போவதில்லை. கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இந்த ஆகாசம் பூமி ஒளிந்து போனாலும் ஒரு வள்ளிக்கோ ஒரு புள்ளிக்கோ மாற்றம் வராது. ஒரு குத்துக்கோ கோமாய்க்கோ மாற்றம் வராதது. ஒளிந்து போக. இதற்கு காரணம் என்ன? இது பரலோகத்தில் இருக்குது. 89 வாசிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கு. பரலோகத்தில் இருக்கிற வசனம் நம்மை அனுபவிக்க ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறது தான் பிரசங்கம்.
தீமத்தியுசனோடு பவுல் சொல்றாரு, அநேகர் கிளவி கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அர்த்தம் என்ன? உலகத்துல பல கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீயோ வசனம் பிரசங்கிக்க. என்ன பிரசங்கிக்கணுமா? வசனம். வசனம் நம்ம உயிரா, காலுக்கு தீபம், பாதைக்கு பிரகாசம். நான் போறையா பிரயாணத்துக்கு உதவியா இருக்கிறோம். எங்க போய்கிட்டு இருக்கோம்? நம்ம எங்க போறோம்? பரலோகத்துக்கு தான் போறோம் இல்லையா? அப்ப பரலோகத்துக்கு போறதுக்கு உதவியா இருக்கிறதா இது தனியா போதாதுன்னு செய்யணும். ஆவியானோட, பரிசுத்த ஆவியானோட நிறைவு வேணும். எண்ணெய் வேணும். எண்ணெயோடு கூட இதை பட்சிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வருஷத்துக்கு போகிறதுக்கு டைம் இல்லை, வாசிச்சிருங்களேன். அடுத்த வசனம். அடுத்து ഞാൻ മികവും ഉപത്തരപ്പെടുகிறேன் கர்த்தாவே, உமது வசனப்படியே என்னை உயிர்ப்பியும். உத்தரப்படுகிறேன். பிசாசு சல்லி இருக்கு, போராட்டம் வருது, பிரயாசம் வருது. வசன பிரகாரம் உயர்ப்பிக்கணும். வசன பிரகாரம் உயர்த்தாதான் நமக்கு ஜெயம். ஜெயிக்கிறவனை என்ன கொடுப்பேன்? ஜீவகிரீடம் கொடுப்பேன். அப்ப ஜெயிக்கிறவன் ஜீவகிரீடம் கிடைக்கணும். അങ്ങനെ கர்த்தருடைய வேதத்தை குறித்து വളരെ വ്യക്തമായി நிறைய காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் கூட சொல்றதுக்கு டைம் இல்ல. வாசிங்க. சில வசனம் வாசித்து மாத்திரம் விட்டுருவோமா? யோவின் புஸ்தகம் 29:3 வாசித்து விடத்தான் பிரசங்கிக்க டைம் இல்லை. என் தலைமேல் பிரகாசித்தது ஏது? ஏது? அவருடைய தீபமா. அவர் அருளிய வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனே. அப்ப இருளை கடக்கணும்னு செய்யணும். இது வேணும், வெளிச்சம் வேணும். அடுத்து 18 சங்கீதம் 28 தேவரீர் என் விளக்கை ஏற்றுவி, என் தேவனாய் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இருளை வெளிச்சமாய் மாறும். அடுத்து 43:3 உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகளை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. சோதரம் ஒண்ணு கூட. நீதிமொழிகள் 6:23 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதரிச்சியமே ஜீவ வழி. அடுத்து எபேசியர் 5:13 வாசிமா. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமா இருக்கிறது. வெளியரங்கமான வெளிச்சமா இருக்கிறது. ஒரு வசனம் கூட
2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்கதரிசனம் கொண்டு பொழுது விடிந்து உங்கள் இருதயங்களில் குதிக்கும் அழகும் இருளுள்ள சலத்து பிரகாசிக்கிற விளக்கு போன்ற வசனத்தை கவனித்துக்கொள்ள நலமா இருக்கும். இந்த வெளிச்சத்தை கவனித்துக்கொள்ளணும். இருளா இருக்கும் போது இருளா இருக்கிறோம். நீதிமொழி 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. சரி, 130 வாசிங்க. 119. ஒன்பது வசனத்தின் பரிசுத்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவாக்குகிறது. 31 131. உமது கற்பனைகள் வாஞ்சிக்கிறபடியினால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு இயங்குகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுகொண்டு நமக்கும் கர்த்தருடைய வேதம் கேட்டது போல காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் திரட்டே. கர்த்தர் வசனத்தில் ஆசீர்வதிப்பாராக. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை இரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை இரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை இரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எனக்கு செவி கொடும்.
துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் ஜெபிக்கலாம். படிக்கப்பட்ட காணிக்கைக்காக ஜெபிக்கலாம். யாராவது ஒரு சத்தத்தை வைத்து ஜெபிக்கலாம்.
அமர்ந்து கொள்ளலாம். Praise the Lord. இனி நமக்கு எல்லா நாளும் காலையிலையும் மாலையிலும் ஜெபம் இருக்கு. எத்தனை நாளைக்கு தெரியுமா? 21 நாள். இன்னைக்கு மாலை இல்லைம்மா ஜெபம் ஆரம்பிக்கிறோம். 12ஆம் தேதி திருமேசியோடு கூட அந்த ஜெபம் முடிக்கிறோம். அதோட எல்லாரும் ரெடி ஆகுங்க, எல்லாரும் வாங்க. காலையில் வாங்க, சாயந்தரம் வாங்க. காலையில் வர முடியாதவங்க சாயந்தரம் வாங்க. சரியா? உற்சாகிக்கணும். காலையில் 11 மணி இல்லையா? 10 மணி 10:30 தான் வர்றேன். അതുകൊണ്ട് 10 சொன்னால் 10க்கு வந்துடணும். சரியா? 10 சொல்லிட்டு 10:30 வந்தால் இப்போ 10:30 தான் வைக்கணும். அப்போ அதனால் 10 மணினா 10 மணிக்கு வந்துடணும். யாரும் வராமல் இருக்கக்கூடாது. எல்லோரும் வாங்க. 12 மணிக்கெல்லாம் முடிச்சிடுவோம். பின்ன ஆவியாக நீட்டி கொண்டு போனால் நமக்கு தெரியாது. எல்லா நாட்களில் இன்றைக்கி 6 மணிக்கு போல் சீக்கிரம் முடிச்சிடலாம். பரிசுத்த ஆவியை சிலப்போ நீட்டி கொண்டு போனால் அன்னைக்கு மாத்திரம் கொஞ்சம் நீண்டு போகும். மற்றொரு நாட்களில் சீக்கிரம் முடிச்சிடலாம். சரியா? சாயந்தரம் 7 மணிக்கு. ஏன்னா 6:30 தான் நேரமே இடிக்கு இருட்டுது. 6:45 ஆயிரும். அதனால் 7 மணிக்கு 7 மணிக்கு ஆரம்பிச்சு 8:30 முடிச்சிடுவோம். எல்லோரும் வாங்க. எங்கள் முருக வீட்டில் வச்சா நடக்குது. எல்லோரும் அங்கே வந்துடுங்க. சரியா? நீங்கள் 2 பேரோட அவங்கள கூப்பிட்டு வாங்க. பகலுக்கு சாயந்தரம் கூப்பிட்டு வாங்க. இந்த இடத்துல ஃப்ரீ பஸ் இல்லையா? நல்ல வாங்க. கடையில் வந்துட்டு கொஞ்சம் நடந்தா போகல. திருப்பி உங்களுக்கு எத்தனை மணிக்கு லாஸ்ட் வண்டி? 8:45. 8 மணிக்கா? 8 மணிக்கு லாஸ்ட் வண்டியா? அதுக்கப்புறம் இல்லையோ? எட்டு மணிக்கு இருக்கோ? சரி, அப்போ 8 மணிக்கு நீங்கள் போகிறீங்க. அப்போ வேலை கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிடுவோம். என்ன? 6:30 ஆரம்பிச்சிடுவோம். 6:30 ஆரம்பிச்சு உங்களுக்காக 8 மணிக்கு முடிச்சு நீங்கள் பஸ்ஸுக்கு வரனால கொஞ்சம் காமண்டர் முன்னாடி போயிருங்க. இல்லை காலைல வாங்க. உங்களுக்கு எப்போ டைம் உள்ள ஒரு செய்யுங்க. 2 பேரும் வாங்க. அவங்க அம்மா கூப்பிட்டு வந்துடுமா? இருந்தால் கூப்பிட்டு வந்துடுங்க. இல்லாட்டா வராட்டோம். லீவு நாளைக்கு பிள்ளைகளே கூப்பிட்டு வந்துடுங்க. ஓகே, சரி. எல்லாரும் அந்த ஜெபத்துக்கு வந்துடுங்க. நான் ஒருமிச்சு ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருடைய நாமம் நம்மளில் நம் குடும்பத்தில் விளங்கணும். ஜோலி இல்லாத பிள்ளைகளுக்கு ஜோலி கிடைக்கணும். எல்லா விஷயங்களையும் தேவ சமூகத்தில் கொடுத்து நாம் ஜெபிக்கணும். நம்ம நாடு ஆசீர்வதிக்கப்படணும். விலைவாசியெல்லாம் குறையணும். பெட்ரோலுக்கெல்லாம் டீசலுக்கெல்லாம் விலை குறைக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு. குறைக்க மாட்டேங்கிறாங்க. கூடாயில் விலை குறைஞ்சிருச்சு. விலை குறைஞ்சாலும் குறைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா காரணம் யுத்தங்கள் அவசானிச்சாச்சு. கப்பலில் போய் வர ஆரம்பிச்சிருச்சு. யுத்தம் நின்றுச்சு சொன்ன உடனே விலை குறைச்சிட்டாங்க. டீசல் கூடாயில் விலை குறைச்சிட்டாங்க. அப்போ அதுകൊണ്ട് அதெல்லாம் குறையணும். எல்லாத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்கணும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணும். புது வருஷம் நாம் பிரவேசிக்க போகிறது பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாறணும். தாராள குடும்பங்கள் ஆலயத்து வரணும். பாருங்களேன், சேரெல்லாம் காலியாக இருக்குது. சேரெல்லாம் நிறைஞ்சிருக்கணும். பாய்கள்லாம் நிறைஞ்சிருக்கணும். அற்புதம் நடக்கணும். ஓகே, இவங்க டெய்லி வேலைக்கு போகிறாங்க. இந்த பலம் வரணும். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கணும். எல்லோரும் வந்துருங்க.
கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காலையில் 10 மணி, மாலையில் 6:30 ஆரம்பிச்சிடுவோம். 8 மணிக்கு உங்கள் போகிறதா அதுக்கு தடசம் வரக்கூடாது இல்லையா? சாயங்காலம் வர்றாங்கன்னு நெசியா. அப்போ அவங்க வர்ற நாளைக்கு 7:45 அவசானிப்பிச்சிடும். ஃபஸ்ட் ஆர்டர் நடக்கணும்ல. 7:45 உடனே 8 மணி பஸ்ஸு பிடிச்சவங்க போய் வந்துடுவாங்க. லேட் ஆச்சுன்னா இங்கே அப்புறம் ஜெபத்துக்கும் ஆசீர்வாதம் நிற்க வேண்டாம், போயிருங்க. சரியா? ஓகே. அதுകൊണ്ട് எல்லாரும் சகரிக்கணும், யாரும் விட்டு போயிடக்கூடாது. எல்லோரும் வாங்க, எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கி செல்வி வரல, விஜயகுமாரி வரல. ஜெபிக்கலாம். அப்படி தரைகளை தாழ்த்தி கண்களை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தினுடைய மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலை நம்முடைய வசனம் ஆண்டவரே எங்களுக்கு காலுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய ஆளுகையின் கருத்து நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவரே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆண்டவருடைய வேதத்தின் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே அவன் நீர்க்கார்பவருமாய் நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான் என்று வேதத்தை வாசிக்கிறோமே. ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நீராக எங்களை உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கனித்தரும் மரங்களாக செழித்தோங்கி இருக்க உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களை வலிமையால் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே போக்குவரத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த 21 நாள் ஆண்டவரே உபவாச கூடுகை எங்களுக்கு ரொம்ப ஆண்டவரே மிகவும் ஒரு பிரோச்சனமாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க. ஆண்டவரே உமக்கு எங்களுக்கு இடையே இருக்கிற உறவு ஆண்டவரே சீர் பொருந்த ஆண்டவரே அந்த கூடுகை எங்களுக்கு ஆண்டவரே கூட்டு எங்களுக்கு பிரோச்சனமாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க நீ உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய ஆளுகை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிற அருமையாக்குகிறோம். எல்லா சகல துதி கனமகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். நீ பேசி நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. பிதாவாய் தேவருடைய அன்பு, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியான காவல் நடத்திப்பும் நாம் இவரோடு ஜீவித்த எல்லா விஷயங்கள் மேலும் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து 2ஆம் வரை வரை என்றும் என்றும் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.